பிரியமானவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாவரும் இந்த கால ஆராதனை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலகட்டம் கோவிட் காலகட்டம் கிட்ட சூழல் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டு நம்ம பாதுகாப்பாக வந்துருக்காரு. அவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த காலகட்டம் சபை கூட மூடி இருக்கு. கூடி சீக்கிரமாக சபையை ஆண்டு திறப்பிப்பார். நம்ம ப்ரே பண்ணுவோம். அவர் நம்ம மத்தியில் பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஒரு வசனம் தியானிப்போம். புக் ஆஃப் சாம் 121 verse 5. The Lord watches over you. The Lord is your shade and your right hand. ஸோ கர்த்தர் நம்ம எப்பவுமே பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம கரம் பிடிச்சி அவர் வழி நடத்துது. ஸோ அவர் ஒருபோது அவர் நம்மளை கைவிட மாட்டார். கர்த்தர் எல்லாமே பாருங்க. நம்ம ஒரு ஜெபம் செய்வோம். அப்பா, ஸ்தோத்திரம் ஆராதிக்கிறோம். அப்பா, பிடிக்கிறோம். அப்பா நாங்கள் சபையாளர்ப்பா ஒரு ஒன்றாக கூடிப்பா நாங்கள் மற்ற ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நேரம் கொடுத்து நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா இந்த நேரப்பா இந்த வழியத்தை ஜெபிக்கிறோம் சுவாமிப்பா. அப்பா அதுக்குப்பா அந்த அநேக சபைப்பாம் அப்பா மூடிப்பட்டு இருப்பாம். அப்பா கூடி சிக்கிருப்பா அந்த சபைப்பா திறக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமிப்பாம். அப்பா சபையை நாங்கள் ஒன்றாக ஜெபிக்கப்பாம், ஒன்றாக ஆராதிக்கப்பாம், ஒன்றாக நாங்கள் வார்த்தை கேட்கப்பா அந்த கிருபத்தாரு சுவாமிப்பாம். அப்பா நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதுப்பாம், சகலக்கார கொடுப்பாம். அப்பா நீ வல்லியத்தை நீ காத்துக்கொள்ளுங்க ராஜாப்பாம். அப்பா இங்கப்பா நாங்கள் எப்படிப்பா இந்த உலகத்தை தெரிந்து கொள்ளப்பாம். அதே மாதிரி அநேக ஜனங்கப்பாம். அப்போ நிறைய பேர் இருப்பான். இந்த நாம அறிய இருக்கிறப்பாம். அங்கே ரட்சிப்பு வரப்பாம், தொடுவப்பாம். அப்பா இயேசு நாமத்தில் இருப்பான். அங்கே ரட்சிப்பு கொண்டு வர சுவாமிப்பாம். அப்பா அங்கே இருப்பான் பாவத்தில் இருப்பாம், சாபத்தில் இருப்பாம், வியாதியில் இருப்பாம். அப்போ அதுப்பா நரகத்தில் இருப்பான் விடுப்பா கிருப்பாரு சுவாமி கத்திருப்பான். அப்பா ஜனங்கள் தொடுவப்பாம். அப்பா ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வர ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா சில பேர்த்து இருப்பாங்க ஒரு வார்த்தை நாங்கள் போட்டு இருப்பான். அந்த வார்த்தை கிறிஸ்து இருப்பான். அங்கே ரட்சி வரும் கிருபத்தாரு சுவாமிப்பாம். அப்பா நீ சுவாமிப்பா நீ சேவா அதுக்கு நன்றி செலுத்துக்கிறப்பா. அப்பா இதெல்லாம் நேசாக்காரி சுவாமிப்பாம். அப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதுப்பாம், ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதுப்பா சகலக்கார கூடு சுவாமிப்பாம். ராஜா நீ மழை இறங்கு சுவாமிப்பாம். நீ மழை இறங்கிப்பா நீ ஜபம் பண்ணி தருவப்பா. அப்போ ஜப சம ஒப்பு கொடுப்பாம். எங்களை தாழ்த்தி உங்கள் மட்டும் வீட்டு சுவாமிப்பாம். இதெல்லாம் இயேசு நாம ஜெபிக்கு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலாலா 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 லலலாலா
மாந்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். ஓ அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலாலா, 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 லலலாலா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலாலா, 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 லலலாலா. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஓ அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலாலா, 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 லலலாலா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலாலா, 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 லலலாலா. Blessed be the name of the Lord. Blessed
நாம் ஜெபம் செய்வோம். சோஸ்திரம் அப்பா, அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. சமத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, இந்த காலை வேலையை அழகாக கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தேவனே இதோ இவரோடு இருந்து வழி நடத்தினதுக்காக நன்றி அவரே. தேவனே இதோ கடந்த ஆண்டில் நடந்த விஷயம் இந்த ஆண்டுகளும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. அது முக்கியமான விஷயம் என்னவென்றால் COVID-19. இந்த வியாதியினால் நிறைய பேர் பாதிப்படைந்து கொண்டிருந்தார்கள் ஆண்டு. முக்கியமாக இந்த நாட்டில் நடக்கிற இந்த COVID-19 ரொம்ப பெரிதாக இருக்கிறது ஆண்டு. அன்றாடம் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறார் ஆண்டு. அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தையும் பலத்தையும் தாரும் ஆண்டு. உம்முடைய கரம் அவர்கள் மேல் பட நீர் உதவி தாரும் ஆண்டு. தேவனே இதோ இந்த அவர்களுடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதியும் ஆண்டு. அவர்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆண்டு. அவர்கள் எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கணும் ஆண்டு. தேவனே உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பட நீர் உதவி தாரும் ஆண்டு. தேவனே இதோ இந்த ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஆசீர்வதியும் ஆண்டு. தேவனே அவர்கள் எடுக்கிற முடிவுகள் உமக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் ஆண்டு. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் போகிற ஒவ்வொரு பாதைகள் நல்ல பாதைகளாக இருக்க வேண்டும் ஆண்டு. நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் ஆண்டு. இந்த அரசியல்கள் எந்த பிரச்சனைகள் வராமல், எந்த சண்டைகள் வராமல் ஒற்றுமையாக இந்த வேலைகளை செய்து முடிக்க நீர் உதவித்தாரும் ஆண்டவரே. தேவனே இதோ சபைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டு. இந்த கோவிட் காலத்துல ஒவ்வொரு சபைகள் பட்டிருக்கிறது ஆண்டு. தேவனே ஒவ்வொரு மக்கள் இப்போ ஆன்லைன் மூலியமாக சில சபைகள் ஆன்லைன் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆசீர்வதியும் ஆண்டு. எந்த வழியிலும் அவர்களுக்கு தேவ செய்தியை பார வேண்டும் ஆண்டு. உம்முடைய வசனத்தின்படி நிறைய வசனம் பஞ்சங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டு. தேவனே இந்த நேரத்தில் ஒவ்வொரு மக்களுக்கும் எவ்வளவு சீக்கிரம் பரவ வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரம் பரவ வேண்டும் ஆண்டு. ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் அவர்கள் கேட்க வேண்டும் ஆண்டு. ஒவ்வொரு விஷயங்களும் அவர் கேட்க வேண்டும். உம்முடைய காரியங்கள் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டு. தேவனே இதோ இன்று சபையும் ஆசீர்வதியும் ஆண்டு. இன்று ஆராதனையும் ஆசீர்வதியும் ஆண்டு. நல்லபடியாக கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தேவனே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிற போதகரையும் ஆசீர்வதியும் ஆண்டு. அவர்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. தேவனே அந்த வார்த்தை எங்கள் மேல் பட, அந்த வார்த்தையை நாங்கள் நடந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி தரும் ஆண்டு. உம்முடைய ராஜ்யம் எங்கள் மேல் படணும் ஆண்டு. எல்லா அனைத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டு. உம்முடைய கரம் எங்கள் மேல் பட்டால் மட்டும் போதும் ஆண்டு. நாங்கள் சுகமாக இருக்கும் ஆண்டு. நாங்கள் நலமாக இருக்கும் ஆண்டு. எல்லா அனைத்தையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோமாக. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்ற ஆகாரத்தையும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவம் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. ஆமென். So our pastor is Reverend Jonathan Jisdas. Our lay leader, Mr. Selvaraj Lucas. Our LCC chairman, Mr. Das Rajan. Our treasurer, Mr. George Nesaraja. Church School Superintendent, Mrs. Elizabeth Rajaraja. Evangelism Committee Chairman, Mr. Elish Rao. Missions Committee Chairman, Mrs. Shobha George. Social Concern Committee Chairman, Mr. Christopher Kaviraj. Christian Education Committee Chairman, Mrs. Bama Moses.
Membership Committee Chairman, Mr. Jason Gabriel Kanaraj. Worship and Music Committee Chairman, Mr. Elton Supraga. Finance Committee Chairman, Mr. Edwin. Small Group Coordinator, Mr. Vincent Paul. Sports and Recreation Committee Chairman, Mr. Simeon Samuel. He has given his apologies to you. Methodist Women President, Mrs. Selvi Sudagar. Methodist Youth Fellowship President, Ms. Shabina Robert. Methodist Young Adult Fellowship President, Mr. Stephen Madison, has given his apologies to you. Methodist Senior Fellowship President is Mr. Raj Mathas, who is also a leader. Associate Lay Leader, Mr. Moses James. Assistant Treasurer, Mr. Jayarajan. Local Church Evangelist, Mr. Isaiah. Desa Mentari Outreach Center, Mr. Virabhadri. Prayer Coordinator, Mrs. Vivian Raja. Media Committee Chairman, Mr. Sugar. And last but not least, elective steward, Miss Emilia George. She has given apologies to you. Oh, LCC Secretary, myself, Mr. Emilia. Shall I turn around? Let me read to you the promise that God has given to us. Isaiah chapter 61 verse 7. Instead of their shame, my people will receive a double portion, and instead of disgrace, they will rejoice in their inheritance. And so they will inherit a double portion in their land. Everlasting joy will be theirs. That is what God. Heavenly Father, we thank you, Lord, as we come before you, Master, with a grateful heart. We thank you for giving us the privilege, Lord, being chosen as your servant. ஆண்டவரே, முழு உள்ளத்தோடு ஒரு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேலே நம்பிக்கை வைத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீர் கொடுத்து அது ஊழியக்காரனாக எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மன்னரை பார்க்க ஒவ்வொரு அந்த வல்லமையான அபிஷேகத்தை கொண்டு நிரப்பும்படியாக வச்சுக்கிறோம். Lord, in the name of Jesus Christ, as your servant, Lord, I bless each one of them. Lord, in the name of Jesus, Lord, I bless them. May you anoint them, Lord, with your powerful presence, Lord.
that gives them the wisdom, the courage, the anointing, Master, to do what is right, what is good, what is holy and noble. ஆண்டவரே, அபிஷேகமானது சத்தியத்தின்படியாக எது உண்மையோ, எது நேர்மையோ, எது நல்லதோ, எது பரிசுத்தமோ அதை செய்வதற்கு ஆண்டவரே தைரியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, as we conduct ourselves in your grace that you give to us, Lord, we pray the Lord you will enable us, Master, leadingly பெறப்பட்டபடியாக ஜெபிக்கிறோம். Help us, Lord, with all respect, Master, deal with people. எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை கனத்துடன் மரியாதையாக அன்பினாலே நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாருங்கள். Help us not to feel superior, Lord, but Lord, to acknowledge that we are your servant. நாங்கள் ஊழியக்காரர்கள் அறிந்து இதாவே கவனமாக அழைப்பார். இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கு இருக்கிறதாக ஊழியத்தை ஏற்றுள்ள ஒவ்வொருக்காக நன்றி. இந்த ஆண்டில் உங்களுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த ஊழியத்தை ஏற்றுக்கொண்டனால அவர் வாழ்க்கையை இரட்டிப்பான ஆசீர்வாதம், காணாத ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையை காணும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறது. இந்த குடும்பங்கள் பார்த்த நபர்கள் அல்ல, அவர் முன்மாதிரியாக இருக்க இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறேன். சபை மக்கள் அவர் காணும்போதும் அனைவரும் ஒரு ஊழியக்காரர்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று ஒவ்வொரு நாவல அறிக்கைக்கும் நாமத்தை துதிக்க அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை, அற்புதம் நிறைந்த வாழ்க்கை வாழ முடியாத இயேசு நாமத்தை ஆசீர்வதிக்கிறார். Yes, Lord, I pray they will leave the example, lead others, show others, Master, they are blessed because they are serving. I pray Lord, many encouragement in their life, their testimony, their services. வெட்கப்பட மாட்டேன், கனப்படுத்துவேன் சொல்லி ஊழியத்தில் இருப்பதனாலே உருவாக கடவுளை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பாடுகள் மத்தியில் கஷ்டத்தின் மத்தியில் கடவுளை ஓடி இருந்தார் என்று ஒவ்வொரு அறிக்கை எடுக்கிறது சாட்சியை சொல்ல சபை மக்களுக்காக ஜெபிக்கிறது. இது ஒரு ஊழிய அழைப்பு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் அவர் ஏற்றுக்கொள்ள மனதையும் பக்குவத்தில் தரும்படியாக ஜெபிக்கிறது. அதனால அனைவரும் சேர்ந்து ஆட்சிக்கப்பட்ட தொடர்ந்து ஒற்றுமை தந்து ஒரே சிந்தனை தரும்படியாக ஜெபிக்கிறது. குழப்பத்தை தருகிற குழப்பம் நினைக்கிற விசாசம் கிரியைகள் எல்லாம் பொறுமைகளும் இயேசு நமக்கு முன் தெய்வ வல்லமை, தெய்வ அன்பு எல்லாத்தையும் மேற்கொண்டு வித்தியாசமான சந்தோஷமான ஊழியத்தின் ஆசீர்வதியாக சமுதிரம் நடத்தும்படியாக இயேசு நாம் சொல்லுவோம். இயேசு நாமத்தில் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்பாய் வாழ்த்தி வரைக்கும் like to welcome you in the blessed name of Jesus Christ. Today's morning service, let us look to God in prayer. பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. தினே இந்த நாளும் அன்றே உமது வார்த்தை தியானிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி. அன்றே இந்த இக்கட்டான சூழ்நிலையும் அன்றே உமது வார்த்தை கொண்டு எங்களுக்கு நம்பிக்கை காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Heavenly Father, Lord, we pray as we hear your word, you will bring about hope in our life, Lord. Show us your will. In the name of Jesus Christ's name we pray. Amen. Let's turn to Matthew chapter 5 verse 13. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுமாக. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. You are the salt of
the earth. But if the salt loses its saltiness, how can it make salty again? It is no longer good for anything except to be thrown out and trampled underfoot. These words are taken during the Sermon on the Mount. The Sermon on the Mount is recorded in chapter 5 to 7 in this book of Matthew. Jesus delivered this message near the beginning of his ministry, and it is the longest of Jesus' sermon recorded in the New Testament. இந்த மத்தியின் அதிகாரம் 5-7 அதிகாரத்தை நாம் வாசித்தோம்னா இது மலை பிரசங்கம் என்று நாம் சொல்கின்றோம். புதிய ஏற்பாட்டை நாம் பார்த்தோம்னா இயேசுவோட நீடித்த போதனை அல்லது பிரசங்கமாக இங்க குறிப்பிட்டதாக இருக்குது என்று நாம் காண்கின்றோம். என்னால் வாசித்த வசனத்திலே மத்திய 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை காண்றா இயேசு சொல்கிறார், நீங்க இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று. In Matthew chapter 5 verse 13 says that you are the salt of earth. Jesus telling you and me not to become salt, but he's telling we are salt. இயேசு தெளிவாக சொல்கின்றாரு, நீங்களும் நானும் உப்பாக மாறணும்னு சொல்லல, நீங்களும் நானும் இயேசுவை தெரிந்து கொண்ட நீங்களும் நானும் கடவுள் நம்மளை உப்பாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதை காணுகின்றோம். பிரியமானவர்களே, உப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இந்த பூமியிலே கடவுள் படைத்திருக்கிறார். God have made salt very important in this world. Amazing to know the fact the ocean salt water produce over half of the world's oxygen. Salt water ecosystem takes carbon and turn it into oxygen. Many people don't realize how important the health of this ocean to our planet's oxygen supply. ஒரு அருமையான ஒரு உண்மை நம்மளுக்கு தெரியணும். என்னன்றா பார்த்தோம்னா, நம் கடல்ல இருக்கிற உப்பு தண்ணி நம் சுவாசிக்கிற ஆக்சிஜன் காத்துக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த கடல்ல காணப்படுகிற இந்த எக்கோசிஸ்டம் கார்பனை ஆக்சிஜனாக மாற்றுகிறது என்று ஏறத்தாழ 50% மேலாகவே நம் சுவாசிக்கிற காத்தை இந்த கடல் தண்ணி மாற்றுறதாக இருக்கின்றது. இயேசு நாட்களிலே நீங்கள் உப்பு என்று சொல்லும் போது நாம் பார்த்தோம்ன்றா, உப்பு ரொம்ப ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொருளாக காணப்பட்டது. In Jesus' time, salt was very important. As you look at the history, the Roman soldiers were paid with salt instead of money. இந்த ரோமர் இராணுவர்களுக்கு காசுக்கு பதிலாக உப்பை அவர்கள் கொடுத்தார்களாம். Their monthly allowance called salarium or salt being the Latin word for salt. This Latin root can be recognized in French word also, salary. Eventually is made into English language as the word salary is. இந்த salary என்று சொல்லுகிற வார்த்தை பெருமானே இது லத்தீனோ பிரெஞ்சு உடைய மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. பிரிமானவர்களே, உப்பு ரொம்ப மதிப்புக்குடைய ஒரு பொருளாக இருக்கிறது. அப்படின்றா முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம்னா, இயேசு இந்த உலகத்தை நீங்க உப்பு என்று சொன்னார் என்றா அவர் என்னத்தை சொல்கிறார் என்றா, நீங்க மதிப்புக்குரியவர்கள் அப்படின்ட்டு நம்மளை பார்த்து சொல்கின்றார். God is telling you and me are very valuable people. நீங்களும் நானும் தேவன் பார்வையிலே ரொம்ப மதிப்புக்குரிய மக்களாக இருக்கிறோம் என்று வேதத்திலே சொல்கிறது. அதனால்தான் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்காக சிலுவையிலே அவர் மரித்து நம்மளை மீட்டு கொண்டவராக இருக்கின்றார். That's why we see that Jesus gave himself on the cross to redeem you and me. We are very valuable people like salt. உப்பை போல நீங்களும் நானும் ரொம்ப முக்கியமான மதிப்புக்குரிய மக்களாக இருக்கிறோம் என்று வேதத்திலே சொல்கிறதை நாம் காண்கிறோம்.
முதல் காரணம் நீங்களும் நானும் மதிப்புக்குரியவர்களாக இருக்கின்றோம் பிரியமானவர்களே. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த உலகத்திலே நாம் பார்த்தோம்னா இந்த உப்பை எப்படி உபயோகிக்கிறார்கள், உப்பு பற்றி நம்முடைய இந்தியர்கள் மற்றும் மற்றவருடைய நம்பிக்கையை நாம் பார்த்தோம்னா இது பல வகையில அதை பயன்படுத்துகிறார் காணுகின்றோம். Salt in Indian and other belief, they've been used for different purposes. Sometimes we see in our practices or tradition, when one go into a new house, they keep the salt to cleanse the place. Before even they occupy the new house or place or office anywhere, they used to keep a small pinch of salt. Sometimes they sprinkle around. சில வீடுகளை நான் பார்த்தோம்னா ஒரு வீட்டுக்குள்ளாக போறதுக்கு முன்பதாக உப்பை வைப்பார்கள். எதுக்காக? அந்த வீட்டை சுத்திகரிப்பதற்காக என்று நாம் காண்கின்றோம். மற்றும் நம்ம பார்த்தோம்னா சிலவங்க செய்வனை செஞ்சிட்டாங்க வீட்டுல அப்படின்னா இந்த கெட்ட ஆவியை துரட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா உப்பை வீட்டில் இருக்கிற மூளைகளே வைப்பார்கள். We also see there's a practice that if they come to know or they realize or they think that some witchcraft been spelled against their home, what they'll do is they place salt in the corners of the house. And salt also we see in our practices, that some of our practices that believes, they think that salt brings good luck to the family or blessings to the family. சில வேளை நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய நம்பிக்கைகளை நம்ம பார்த்தோம்னா இந்த உப்பானது நல்ல ஒரு வாஸ்து, அது உப்பை நம்ம வீட்டில் வைக்கும் போதும் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது அப்படின்னு சிலவங்க இப்படியாக உப்பை பயன்படுத்துவதை காணுகின்றோம். ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, இந்த உப்பானது பிரியமானவர்களே இப்படியாக நம்ம பிசாசை விரட்டக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. கடவுள் தான் நம்மளை பிசாசிலிருந்து பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறான் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த உப்பானது பிரியமானவர்களே நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டாது, ஆசீர்வாதம் கடவுள்கிட்ட இருந்து வருகிறது என்று நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கையிலே நாம் ஈடுபடக்கூடாது. We should not believe that this salt can cast away evil or the salt can bring blessing to us. This is the world belief, but we believe only God can bless us and keep us away from evil. When we read Psalms 121, சங்கீதம் 121 7வது வசனத்தை நாம் திருப்போம் என்றால் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போமாக. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். The Lord will keep you from all evil and he will keep your life. அவரே எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கிறார், உங்க ஆத்மாவை காக்க வல்லவராக இருக்கிறான் அறிஞ்சு கொள்ள வேண்டும். நம்மளோட நம்பிக்கை உப்பு மேல இல்ல, நம்மளோட நம்பிக்கை கடவுள் மேல இருக்க வேண்டும். Our faith should not be on salt, but our faith need to be on God. We need to correct some of our belief systems. நம்மளுடைய நம்பிக்கை சரியாக கடவுள் மேலே வைக்க வேண்டும் பிரியமானவர்களே. மற்றவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களே செய்து வரலாம், ஆனா நம் நம்பிக்கையும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களே செய்யக்கூடாது என்று அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. When we think of salt, we tend to think of a fairly cheap spice. If we recall our school science, we might remember it was a component, sodium chloride. நம்மளுடைய ஸ்கூல் நாட்களிலே சோடியம் குளோரைடு, உப்புன்னு சொன்னா சோடியம் குளோரைடு நம்ம வாத்தியாரும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டிலே நம்ம பார்த்தோம்னா உப்பானது ரொம்ப மதிப்பு குறையான ஒரு பொருளாக இருக்கிறது என்று நாம் அறிஞ்சிருக்கோம். ஆனா இயேசுவோட நாட்களிலே வித்தியாசமாக காணப்பட்டது. But in Jesus' time it was very very different. First we have learned that it's a valuable thing. முதலாவது காரியத்தை நாம் பார்த்தோம் என்றால் அது மதிப்பிற்குரிய ஒரு காரியமாக இருக்குது என்று நாம் கண்டோம். இரண்டாவதாக நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, இந்த உப்பானது பிரியமானவர்களே அது பாதுகாக்க அது பயன்பட்ட ஒரு பொருளாக இருக்கின்றது.
இறைச்சி கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அது பாதுகாக்க உப்பை தடவி அதை பாதுகாப்பார்களாம். அந்த நாட்களில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. In the times of Jesus, there's no refrigerator. Salt was used widely as a preservative component. They rub salt all over the meat to preserve it. So when we look at this, today God is telling us that you and me are called to preserve this world from being rotten. இந்த உலகம் அழிந்து போகாதபடியாக, இந்த உலகத்தின் மக்கள் அழிஞ்சு போகாதபடியாக உங்களையும் என்னையும் இந்த மக்களை பாதுகாக்கும்படியாக கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். எப்படியாக? How is it? Without the influence of the gospel, our society will suffer moral decay. வாசிப்போம் கொலோசியர் 1:13-14 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. For he has rescued us from the dominion of darkness, brought us into the kingdom of the Son he loves, in whom we have redemption and forgiveness of sins. இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறோம். நம்மளை கடவுள் பாதுகாக்க வைத்திருக்கிறான்னு சொல்லும்போது, கடவுள் நம்மளுக்கு தந்திருக்கிற இந்த சத்தியம் தான் அவளை பாதுகாக்க முடியும். இருளிலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டு இருக்கிறார். பிசாசின் கிரியிலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக கடவுள் உங்களையும் இனியுமாக இந்த பூமியில உப்பாக வைத்திருக்கிறார். இயேசு தெய்வம் என்று அறிந்து கொள்ள அந்த ஞானத்துக்குள்ளாக அவளை வழிநடத்த வேண்டும். அவர்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பு உண்டு இயேசு நிமித்தமாக என்று நம் சொல்லும்படியாக நம்மளை உப்பாக இந்த பூமியிலே வைத்திருக்கிறார். இந்த அழிந்து போகிற உலகத்தை மீட்டுக் கொள்வதற்கு, பாதுகாக்குவதற்கு கடவுள் உங்களையும் என்னையும் இந்த பூமியில உப்பாக வைத்திருக்கிறார். The second thing we need to learn today is God has placed us in this world as preservative. Preserve people from the influence of the evil one. Preserve people from the sins. Bring people to the knowledge of who Jesus is our Savior. Bring people to the knowledge that Jesus can save and can forgive their sins. God places us as preservative in this world. கடவுள் நம்மளை பாதுகாக்கும்படியாக உப்பாக இந்த பூமியிலே வைத்தவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்த்தோம்னா, உப்பானது அந்த நாட்களே, இயேசு நாட்களிலே நாம் பார்த்தோம்னா, அது சுகத்தை தருவதற்கு ஒரு பொருளாக உபயோகிக்கப்பட்டதாக இருக்கின்றது. The other use of salt in the ancient time was as a healing antiseptic. Many of us remember being told by our mother to gargle warm water and salt to ease the pain of a mouth ulcer. The use of salt water can be tracked back to the Greeks, Romans, Egyptians, all of whom used it to treat cuts, wounds, mouth ulcer and skin irritation. நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போது அல்லது இந்த நாட்களில் நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு தொண்டை கரகரன்னு இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய வீட்டிலே நம் தாய்மார்கள் என்ன செய்வார்ன்றா, உப்பை வந்து கொப்பளிக்க சொல்லுவார்கள். இந்த உப்பு சுகத்துக்கென்று பயன்படுத்தின பார்த்தோம்னா, அந்த நாட்களே நாம் காணலாம். இந்த கிரீக்கர், ரோமர்கள், இந்த இஜிப்ட் மக்களும் பெருமாளே இந்த உப்பை வந்து சுகத்துக்கென்று அவர்கள் பயன்படுத்துவர்களாக இருக்கார் என்று நாம் காண்கின்றோம். வெட்டுப்பட்டுருச்சுன்னா உப்பை போட்டு அங்க கழுவார்கள். அப்புறம் நம்மளுடைய தோளில்
என்னாச்சும் தோல் வியாதி இருந்துச்சுன்னா உப்பை தடவி அதை சுகப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்துவார்கள் பிரியமானவர்களே. இப்படியாக சுகத்துக்கென்று உப்பை பயன்படுத்துவதாக இருக்கின்றது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம்னா 3ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம்னா பேதுருவும் யோவானும் அங்க அவர்கள் ஒரு சப்பானியை இயேசுவின் நாமத்திலே எழுந்து நடந்து சொன்னப்ப அங்க அந்த சப்பானிக்கு கடவுள் சுகத்தை தந்தார் என்று நாம் காண்கின்றோம். In Acts, we read that Peter and John met a lame man from the birth. He told him, in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. He walked. Peter and John exercised the gift of healing by the authority of Jesus Christ through the Holy Spirit. We too can pray for healing in faith. இயேசு நம்மளை பார்த்து நீங்க இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க என்று சொல்லும் போது இயேசுவோட நம்பிக்கையில இயேசு நாமத்துல நம் சுகம் அடைந்து கொண்டு நம் சொல்லும் போதும் நம் ஜெபிக்கும் போதும் நிச்சயமாக அவர் சித்தத்தின்படியாக சுகத்தை அளிக்க வல்லவராக இருக்கின்றார். We too like the salt. We can bring healing to people in the name of Jesus through our faith in Jesus Christ. This was very needed in this time. இந்த நாட்களில் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது. இந்த கொள்ளை நோய் காலத்தில் அநேக பேர் வியாதியிலே சிக்கிக் கொண்டு இருக்கிறார்கள், மரண பயத்தில் இருக்கிறார்கள். அநேக சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். எப்படியாக தேவனானவர் சுகத்தை தந்தார் என்று அநேகளோட விசுவாசம் ஆச்சரியமாக காணப்பட்டது. We see that many people's faith have healed them. Today Jesus is telling, you and me can be the agent of healing in this world. நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு சுகத்தை தருவதற்கு கடவுள் பயன்படுத்த முடியும் என்று சொல்கிறதை காணுகின்றோம். The fourth thing that we can learn when Jesus say you are the salt. இந்த உலகத்துக்கு நீங்க உப்பு என்று இயேசு சீஷர்களையும் அங்கே கூடின மக்களை பார்த்து சொல்லும் போதும் நம்பாட்டா இந்த உப்பானது சுவையை கொடுக்கிறதாக இருக்கின்றது அல்லது சாரம் ருசி கொடுக்கிறதாக இருக்கிறது அறிஞ்சிருக்கிறோம். The salt gives flavor, taste. We add salt to the food because it brings out or add flavor. I have to say that I have difficulty to eat certain food without salt. இந்த உப்பானது நம்ம சாப்பிட்ற ஆகாரங்களுக்கு அது சுவையை கொடுக்கின்றது. இந்த சாரம் இல்லாவிட்டால், இந்த உப்பின் சாரம் இல்லாவிட்டால் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். Salt permanently change the flavor of the food, just as the influence of godly people can change this world. இந்த உலகத்திலே பிரியமானே கடவுள் நம்மளை உப்பாக வைத்திருக்க நாம் சாரம் கொடுக்க வேண்டும், சுவையை கொடுக்க வேண்டும், ருசி கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கடவுள் உங்களையும் இனியும் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us to bring flavor in this society, to bring blessings to this society. Jesus saying, make the world a more enjoyable place. If you read Galatians chapter 5 verse 22-23, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. Galatians 5:22-23 says, the fruit of the Spirit is love, joy, peace, kindness, goodness, faithfulness, gentleness, self-control, and so on. When we have Christ in us, we able
to produce this fruit that's enjoyable for the people surrounding us. தேவனுடைய ஆவின் கனிகள் நமக்குள்ளாக இருக்கும் போதும் நம்ம மூலியமாக வெளிப்படும் போதும் இந்த சுற்றிலுமாக இருக்கிற மக்களுக்கு நம் நல்ல சுவையை கொடுத்து பிரியமானவர்களே சூழ்நிலையை மாற்றக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க மக்களாக கடவுள் நம்மளை படைத்தவராக இருக்கின்றார். இந்த உலகத்துக்கு உப்புன்னு சொல்லும் போதும் பிரியமானவர்களே நல்ல சுவையை கொடுக்கும்படியாக, நல்ல சாரத்தை கொடுக்கும்படியாக, ஒரு ருசியை கொடுக்கும்படியாக கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்தவராக இருக்கிறார் என்று நாம் அறிஞ்சு கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. We are the salt. நம்மளே உப்பு என்று கடவுள் சொல்கின்றார். நல்ல சாரத்தை கொடுக்கும்படியாக கடவுள் உங்களையும் என்னையும் அழைத்தவராக இருக்கின்றார். கொலோசியர் 4:6 திருப்பிக் கொள்ளுமா. Let's turn to Colossians chapter 4 verse 6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும் படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பா சார மீறினதுமாயிருப்பதாக. தேவனுடைய வசனம் நம்மளுக்கு உப்பாக சாரம் உள்ளதாக இந்த உலகத்தில் இருக்கும் என்று கடவுள் சொல்கின்றார். Because he lives in us. This word says, let your speech always be gracious, seasoned with salt, so that you may know how you ought to answer each person. தேவனுடைய வல்லமை பெருமலை இந்த உலகத்திலே நம் உப்பாக இருக்கும்படியாக கடவுள் நடத்துகிறார். சங்கீதம் 34:8 சொல்கிறது, ருசித்து பார் கர்த்தர் நல்லவர் என்று. Psalms 34 verse 8 says, taste and see the Lord is good. இன்னைக்கு ருசித்து பார்க்கும்படியாக மக்களை நம் நடத்துவராக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்று நம்மளுடைய வாழ்க்கை இந்தமாக ருசித்து பார்க்கும்படியாக கடவுள் நம்மளை அழைத்தவராக இருக்கின்றார். God is calling us. Continue to be the salt in this world so that people can taste and see the Lord God whom we worship is good God. அவர் நல்ல கடவுளாக இருக்கிறான்ட்டு கடவுள் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். மீண்டுமாக இந்த மத்தேயு 5 நாம் திருப்பிக் கொள்ளுமாக இந்த வசனத்தை நான் வாசிப்போம். மத்தேயு 5:13 சொல்கின்றது. Matthew chapter 5 verse 13. After God is telling you are the salt, but God also warning to us, but if the salt loses its saltiness, how can it make salty again? It is no longer good for anything except to be thrown out and trampled under the foot. வாசிப்போம் தமிழ்ல. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நம் சாரத்தை இழந்து போய்விட்டோம் என்றால் கடவுள் சொல்கிறார் அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, அது தூக்கி வீசப்படும், மிதிக்கப்படும் என்று சொல்கிறதை காணுகின்றோம். When the salt lose its saltiness, it is no longer good for anything except to be thrown out, trampled under the foot. The only way for the pure salt to lose its flavor is to mix with other chemicals. ஒரே ஒரு காரணம் எப்படி இந்த உப்பு அதோட சாரத்தை இழந்து போதுன்றா, மற்ற காரியங்களோட அதை கலந்து கொள்ளும் போது it still looks like salt but has no saltiness. It has lost its saltiness. அது உப்பை போல காணப்படுகலாம், ஆனா கலப்பனை இருக்கும்போது அது சாரத்தை இழந்ததாக இருக்கின்றது. We lose our testimony in the world if we mix with the truth and mix to do what is evil. இந்த உலகத்திலே பிரியமானவர்களே உண்மையை விட்டு விலகி நம் தீங்கு செய்தோன்றா, கடவுள் விரோதமான காரியங்களை நாம் செய்து வந்தோம்ன்றா, நமக்குள்ளாக இருக்கிற உப்பான இருக்கிற சாரமானது கிறிஸ்துவை நாம் இழந்த மக்களாக இருப்போம். பிரியமானவர்களே ரொம்ப கவனமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். நம் செய்கிற காரியங்கள், நம் சிந்திக்கிற காரியங்கள் கடவுளுக்கு கூறிய காரியமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 1:1 வாசிப்போம். Let's turn to Psalms 1
verse 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the one who does not walk in the step with the wicked, or stand in the way the sinners take it, or sit in the company of the mockers. God is telling very clearly. கடவுள் தெளிவாக சொல்கின்றார், இப்படிப்பட்ட பாதையிலே நாம் நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, இவ்வளவு போல இருக்கக்கூடாது என்று சொல்கின்றார். ஆனால் இரவும் பகலும் அவர் வேதத்தை தியானித்து அவர் சித்தத்தின்படியாக வாழுகிற மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல சாரமுள்ள மக்களாக இருப்போம். When we sit in the presence of God, day and night meditate His word and live according to His word, then only we can be a salt in this world. If not, there's no difference between the people in this world in our life. Primarily, Jesus isn't calling us just to be devoted. He's encouraging us to have an influence wherever we go. இயேசுவானவர் நம்மளை சாதாரண ஒரு விசுவாசியாக அவர் மேல விசுவாசத்தை வைத்து வாழ வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை. ஆனால் நாம் போகிற இடங்கள்லாம் இந்த உப்பை போல ஒரு மாற்றத்தை கொண்டாடுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் அதிகமாக விரும்புகின்றார். God wants us to bring the change wherever we go. God says that we are the salt of this earth. இயேசு சொல்கின்றார், நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பு என்று சொல்கின்றார். நன்றாக அறிஞ்சு கொள்ளும் இந்த வசனம் என்ன சொல்கின்றது? இந்த உலகத்துக்கே நீங்க உப்பு. முதலாவது நம்ம பார்த்தோம் என்றால், நீங்க தான் அந்த உப்பு. நீங்க உப்பாக மாறணும் இல்ல, நீங்க உப்பாகவே கடவுள் வைத்திருக்கிறார். இரண்டாவது பார்த்தா, இந்த உப்பானது உலகம் எங்கும் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், கடவுள் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க வேண்டும் என்று. யாபேஸ் அப்படித்தானே ஜெபித்தாரு. வாசிப்போமாக நாளாகமும் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Chronicles chapter 4 verse 10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Jabez cried out to the God of Israel, "Oh, that you would bless me and enlarge my territory. Let your hand be with me. Keep me from harm so that I be free from pain." God granted his request. யாபேசின் ஜெபத்தை கடவுள் கேட்டு அவர் ஆசீர்வதித்தார் காணுகிறோம். நம் எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம் உப்பாக இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் கடவுளுடைய வாஞ்சையாக இருக்கின்றது. It's a time to think globally. God is going to take you around the world as his witness. கடவுள் உலகம் எங்கும் உங்களை சாட்சியாக கொண்டு போக வாஞ்சிக்கிறவராக இருக்கின்றார். ஒன்றாவது நாம் ஜெபிக்க வேண்டும். First we need to pray that we become salt of this earth. God to extend our territories. Don't think locally anymore, but you think globally. நம்ம வட்டாரத்துல மட்டும் சாட்சியாக இருந்தா பத்தாது, இந்த தேசத்துக்கு மட்டும் சாட்சியாக இருந்தா பத்தாது. கடவுள் வாஞ்சி என்றால் உலகம் எங்கும் நம் உப்பாக அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கடவுளுடைய வாஞ்சையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, we need to think globally now. Let us pray. ஜெபிப்போமாக. சொல்லும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உலகத்துக்கு உப்பாக இருக்கணும், என்னை உயர்த்தும். வியாபாரம் செய்யறவங்க, வேலை செய்யறவர்கள் நாம் ஜெபிக்க வேண்டும், கடவுளே என்னை நடத்துங்க அப்படின்ட்டு. We need to pray. We need to pray, Lord, extend my territory as a student or wherever we are working, at office or anywhere we work. Pray.
Let God lead us. Don't limit to our own understanding. நம்மளுடைய சிந்தனையின்படியாக நம்மளை கட்டி நம்ம வைத்துக் கொள்ளாதபடியாக இன்னைக்கு நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படியாக உலகெங்கும் நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை நடத்தும் என்று நாம் சொல்லுகிற மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவர் வழி ஆச்சரியமானதாக இருக்குது. நாம் பாற்றும் யோபன் தாவீதின் வாழ்க்கையிலே நாம் பாட்டும். எங்கேயோ ஒரு மூலையில ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான். சாமியில் தேடி போலையா? நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஆனா கடவுளுக்கு சாட்சியாக இருக்கும்படியாக, இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கும்படியாக நீங்க ஒப்பு கொடுத்தீன்றா, கடவுள் நம்பிக்கையாக இருந்தீன்றா, நீங்க எங்கே இருந்தாலும் சரி, கடவுள் உங்களை தேடி வந்து உங்களை உபயோகிக்க அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கின்றார். அப்போஸ்தலர் 1-8 வாசிச்சோம்ன்றா. When we read Acts chapter 1 verse 8, let's read that. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். But you will receive the power when the Holy Spirit comes in you. You will be my witness in Jerusalem, in Judea, in Samaria, and to the ends of the earth. This is what Jesus told the disciples. When we receive the power of the Holy Spirit, we be witness to the end of this earth. பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போதும் உலகம் எங்கும், உலகம் இறுதி வரையிலும் பிரியமானவர்களே நம் சாட்சியாக இருப்போம் என்று இயேசு நம்மளுக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பிரியமானவர்களே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை எடுத்து செல்லும் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு உப்பாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று. We need to pray, God, I'm surrendering myself. As you said, you are the salt of this earth. Lord, use me, Lord, to witness all around the world. Like salt, you might feel small, insignificant, and powerless in the society. இந்த உப்பை போல நம்ம நினைக்கலாம், இப்ப இருக்கிற நாட்கள்ல முக்கியம் இல்லை, ரொம்ப சின்னது, யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கலாம். But remember this, the word of the Lord says, we have the ability to influence every part of the society. We have the influence, the power to influence the world. நம் வாழுகிற சமுதாயத்திலும் இந்த உலகம் எங்கும் பாதிப்பு உண்டாக்க, மாற்றத்தை உண்டாக்கும்படியாக அப்படிப்பட்ட வல்லமை பரிசுத்தாவின் நிமித்தமாக கடவுள் நம்மளுக்கு தந்திருக்கிறார். When we think of salt, it's fairly cheap, of minimal value, but its property far exceeds its value. உப்பை போல மலிவான ஒரு பொருளாக இருந்தாலும் ஆனால் அது மதிப்போ விசேஷமானதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் கடவுள் சொல்கின்றார், நீங்க மதிப்புக்குரியவர்கள். இந்த உலகத்தை பாதுகாக்க உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே சுகம் அளிக்க கடவுள் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே சாரம் கொடுக்கும்படியாக, சுவையை கொடுக்கும்படியாக கடவுள் உங்களை அழைத்தவராக இருக்கின்றார். Remember this, when Jesus is telling that you and me are salt in this world, we are valuable, we are precious. God called us to be preservative in this world. God is telling that we can bring healing in this world. God is telling that we can bring flavor in this world and be a blessing. பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு நீங்களே உப்பு என்று கடவுள் சொல்கின்றார். God is telling that you are the salt. Let us make the difference because of the power of the Holy Spirit and His gospel. பரிசுத்தாவின் வல்லமையின் நிமித்தமாகவும் தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தமாக நம் மாற்றத்தை கொண்டாடுகிற உப்பாக இந்த பூமியிலே நம் வாழ்வுமாக. இந்த ஆண்டிலே கடவுள் சொன்னார் நம்மள்ட்ட, ஐசியா 61:7 பாட்டுன்றார். When we turn to Isaiah chapter 61 verse 7, when we read that,
God is telling us, instead of shame, my people will receive a double portion. Instead of disgrace, they will rejoice in inheritance, though that they will inherit a double portion in the land, and everlasting joy will be theirs. God is telling, as you begin, continue to be salt in this world. As you are the salt, God will remove all the shame. Don't feel small anymore. God will honor you. God will grant you double portion of blessing in this land. God will bring joy in your life. தமிழ்ல வாசிப்போமாக. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். இரண்டத்தனையாக பலன் உங்களுக்கு வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷத்தில் படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நீங்க இந்த பூமிக்கு உப்பாக இருந்தீங்களா? இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை இந்த பூமியில உங்கள் மூலியமாக சந்தோஷமாக நீங்க வாழும்படியாக கடவுள் உங்களை நடத்துவார் என்று இந்த காலை நேரத்திலே சொல்கின்றார். பிரியமானவர்களே, கண்களை மூடி நோக்கி நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. Heavenly Father, Lord, we thank you, Lord, for your word is so powerful, Master. Use the ordinary things of this world to show us, Lord, how great you are. சாதாரணமான இந்த பூமியில இருக்கிற பொருட்களை வைத்து நீ எவ்வளவு பெரிய வல்லமையான தேவன்று எங்களுக்கு நீ இந்த காலை நேரத்தில் நீ வெளிப்படுத்தினதுக்காக நன்றி தினே. நாங்கள் உப்பு என்று நீ சொன்னதுக்காக நன்றி தினே. நாங்கள் விலை மதிக்கப்படுகிற பொருள் என்று சொன்னதுக்காக நன்றி. நாங்கள் அன்றையப்பா பாதுகாக்கிற பொருள் என்று சொன்னீரேப்பா. நாங்கள் அன்றைய சுகப்படுத்துகிற பொருள் என்று சொன்னீரேப்பா. நாங்கள் அன்றையப்பா எங்கள் வாழ்க்கையிலே சாரம் கொடுக்கிற பொருள் நீ சொன்னதுக்காக நன்றி செலுத்துகிறேன். Lord, we thank you for the lesson that you taught us through this salt, Lord, that we are very valuable in your sight. We are the preservative in this world. We are able to bring healing in this world. We are able to give flavor in this world, Master. Help us to realize who we are in you, Lord. ஆமாண்டரேப்பா, நாங்கள் யார் இந்த பூமியை நீ வைத்திருக்கிறேன் என்று நாங்கள் உணர்ந்து பிதாவே தொடர்ந்து இந்த பூமிக்கு உப்பாக இருக்கும்படியாக உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, help us not to give up, Lord. Help us to understand who you want us to live on this world, Lord. Help us, Lord, to continue to be salt in this world. In the name of Jesus Christ's name we pray. Amen. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக. நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. May the grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit with us now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.